எத்தனாவது பார்க்கணும் வஷிதா நம்ம? செல்வா, எத்தனாவது சம் பார்க்கணும் இப்போ? Inter-process profits. The output of one process is basically transferred to the subsequent process at cost price. Sometimes the transfer is made at cost plus a certain percentage of profit. This is சொல்லுங்க சார். ஓகே ஓகே, சாரி சார். செல்வா, ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் செல்வா. ரெக்கார்டிங்ல இருக்கு, பாருங்க. நீங்களும் யாரும் அட்டெண்ட் பண்ணல. நீங்க விஷயம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆமா, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஒர்க்கிங் எல்லாம் எக்ஸல் ஃபைலும் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க. So output of one process is transferred to the subsequent process at cost price. However, sometimes ஒரு ஒரு output of one process வந்து is transferred to another department. ஒரு profit வச்சு கூட, say for example ஏன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, டின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, ஏ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து சிஇஓ கிட்ட பெட்டரா காமிக்கணும்னு சொல்லிட்டு ஏ, தோ இட் இஸ் ஆல் இன்டர் டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் டு இன்டர் டிபார்ட்மெண்ட் தான், அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப நல்லா காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ப்ராஃபிட்லயே இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு விற்கிறது. அப்போ த அவுட்புட், த சப்ளை ஆஃப் ஒன் டிபார்ட்மெண்ட் கோஸ் டு தி input of another department. So அப்ப supply of one department goes to the input of another department ன்னு வரும்போது, லாபத்தோட ஒரு 20 ரூபாய் ஜாஸ்தியா அவனுக்கே விற்கிறான்னா, அப்ப இந்த சப்ளை பண்ற டிபார்ட்மெண்ட் வந்து வில் கெட் அ ஹையர் ப்ராஃபிட். அப்ப என்ன பண்ணுவாரு அவரு, அந்த மேனேஜர், பாருங்க நான் நல்ல லாபம் பார்த்திருக்கேன், எங்க ஒர்க்கர்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்றாங்க, அப்ப எங்களுக்கு நீங்க போனஸ் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா பேசுவார். பட் ஓவரால் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இதனால வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஏதாவது சேஞ்ச் ஆகுமானா அப்படிலாம் கிடையாது. இது பிகாஸ் இட்ஸ் ஆல் இன்டர் டிபார்ட்மெண்ட். அதாவது நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ப்ராஃபிட்ஸ் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் படிக்கிறோம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இதை டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் காஸ்டிங்ல இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ்னு சொல்றோம். அதுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. So in such case, the difference between debit and credit side of the process account represents profit or loss and transfer to the profit and loss account. The stocks at the end and the beginning contains an element of unrealized profit. அது எல்லாருக்குமே தெரியும். க்ளோசிங் ஸ்டார்க்கா இருக்கட்டும், ஓப்பனிங் ஸ்டார்க்கா இருக்கட்டும், அதுல ஒரு எலமெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் எப்பவுமே இன்க்ளூஷன் ஆகும். வந்து செல்வா, நீங்க ஒரு இப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க செல்வா, சரியா?
அந்த ஸ்டாக் நீங்க என்ன ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, என்ன எதனால வாங்குவீங்க? அந்த ரா மெட்டீரியல் நான் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக, அந்த ப்ரொடக்ஷன்ன்றது இன் டர்ம் எனக்கு என்னோட ப்ரொடக்ஷன் எல்லாமே சேல் ஆகணுன்ற இன்டென்ஷன்ல வாங்குவீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடும்னா, நீங்க வாங்கின ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு ஒண்ணு ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே போயிருக்காது. கரெக்ட்டா? ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே போயிருக்காது. டைரக்ட்டா தங்கிரும். சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கினா ஒரு 80% ஆஃப் தான் நீங்க ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துட்டு போயிருப்பீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் திடீர்னு என்ன ஆயிடும்னா டிமாண்ட் வந்து அது தகுந்தபடி கம்மியாயிடும். ஸ்லோ டவுன் இல்லாம இருக்கலாம். ஸ்லோவாயிடும். திடீர்னு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டரே இல்ல. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து உட வேற ஒரு காம்படிட்டர் வந்து அவன் வந்து சூப்பர் சீட் பண்ணின்னு போயிடலாம். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாக்கை கொண்டு போய் எங்க வைப்பீங்க? இதன் மூலமா நான் ஒரு லாபம் பார்ப்பேன்றது தான் ஒரு விஷயம் வாங்குறோம். கரெக்டா? ஒரு விஷயம் நான் லேப்டாப் வாங்குறேன்னா, லேப்டாப் மூலமா நான் ஒரு லாபம் பார்க்குறேன். நான் லேப்டாப் வாங்குறேன்னா, 4 லேப்டாப் மூலமா நான் லாபம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்குறேன். ஆனா, அந்த 4 லேப்டாப்ல 3 லேப்டாப் தான் நான் யூஸ் பண்றேன். ஒரு லேப்டாப்ல எனக்கு பெருசா வந்து அதனால வந்து எனக்கு அவுட்கம் வருதோ, இல்ல கஸ்டமர்ஸ் வந்து அத ப்ரௌசிங்காக யூஸ் பண்ணவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அத என்ன சொல்லுவோம் நம்ப? கம்ப்ளீட்டா இட்ஸ் அன்யூஸ்டு ஒன். அன்யூஸ்டு ஒன்னை தான் இந்த கான்டெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன சொல்றாங்கன்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி. அட்லீஸ்ட் நீ இந்த ஃபினான்ஷியலுக்காவது நீ யூஸ் பண்ணாம உட்காந்துட்டு இருக்க, அடுத்ததுக்காவது நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த க்ளோசிங் இருக்கிறத அப்படியே அடுத்த வருஷம் ஃபினான்ஷியல் இருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுல ப்ராஃபிட் எலிமெண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுறதுன்னு சொல்றேன், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ப்ராஃபிட் எலிமெண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக்ல இஸ் மோர் than the profit element in the opening stock na profit will be overstated. எப்படின்னா நான் ரா மெட்டீரியல் வாங்குறேன், ப்ராஃபிட் பண்ணணும்னு ரா மெட்டீரியல் வாங்குறேன், பட் என்னால் ப்ராஃபிட் பண்ண அந்த ரா மெட்டீரியலே யூஸ் ஆகல, வச்சிடுறேன். அப்போ அது என்னோட க்ளோசிங் ஸ்டாக்கா? அப்போ அந்த ப்ராஃபிட் எலமெண்ட் இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் 40 rupees வச்சுக்கோங்களேன், இஸ் மோர் தேன் த ப்ராஃபிட் எலமெண்ட் இந்த ஓப்பனிங் ஸ்டாக். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வருஷத்தோட பெண்டிங்கா இது வந்தானே அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக்கா வருது. அப்போ எப்படின்னா அதில் அதில் அந்த க்ளோசிங் ஸ்டாக்கையாவது நான் இந்த வருஷம் ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அடுத்த வருஷத்துக்கு அந்த இன்வென்ட்ரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ என்னோட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கேன், ரா மெட்டீரியல் காலியாயிடுறது. அப்போ நான் வாங்குற ஸ்டாக்கு அது இல்லை கொஞ்சம் காலி, அதில் கொஞ்சம் பெண்டிங் ஆகி ஓரமாக நிற்கிறதுனா, நான் எந்த நியூவா வாங்கினேனோ அந்த நியூவா வாங்கின வேல்யூ நான் ஓல்டா வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, ஓப்பனிங் ஸ்டாக் தர் இஸ் போன வருஷத்தோட கேரி ஃபார்வர்ட் வச்சிருக்கேன்ல, அந்த ப்ராஃபிட் எலிமெண்ட்டை விட இந்த ப்ராஃபிட் எலிமெண்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்போ என்னோட ப்ராஃபிட்டை நான் ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கும்னு அர்த்தம். ப்ராஃபிட் வில் பி ஓவர் ஸ்டேட்டட். ஏன் ப்ராஃபிட் வில் பி ஓவர் ஸ்டேட்டட்? கரண்ட் இயருக்கான ப்ரொடக்ஷனுக்கான ரா மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணாமே வச்சிருக்கேனே, அது வந்து எனக்கு இட் இஸ் அ வீக் சைன் ஃபார் த ஆர்கனைசேஷன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வருஷத்துல அந்த ரா மெட்டீரியல் அப்ப வாங்குறத நான் கரெக்டா யூஸ் பண்ணாம பேக்லாக் பண்ணிட்டேன்னா அப்பனா என்ன அர்த்தம்னா நான் ஐ எம் டூயிங் அ கிரேட் சின் டு த ஆர்கனைசேஷன். அதனால தான் லிக்விடிட்டி பொசிஷன் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. எப்போ நான் ஒரு தடவை ஸ்டாக்கை வந்து என்னோட இந்த வருஷத்தோட ஸ்டாக்கை நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணாம வச்சிருக்கேனோ அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எலிமெண்ட்டை பயங்கரமா நான் அஃபெக்ட் பண்றேன்னு அர்த்தம். அண்ட் ப்ராஃபிட்டை வந்து வில் பி ஓவர் ஸ்டேட்டட். பழைய ப்ராஃபிட் எலிமெண்ட் இன்வென்ட்ரியை விட கரண்டாக இருக்கிற அந்த இன்வென்ட்ரியோட ப்ராஃபிட் எலிமெண்ட் ஜாஸ்தியா எடுத்துனா which means that it is not a weak sign to the organization. Profit is completely கரெக்டுக்கண்ணா கரெக்ட். ஏய் செல்வா ஒரே நிமிஷம், இங்க ஏதோ டமால்னு வெடிச்சுது, ஒரே நிமிஷம் செல்வா, ஒரே நிமிஷம். ஒரே ஓகேமா, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, டெம்பிள் ஏதோ
இதுவா கும்பாபிஷேகமா இங்க பார்க்கல. ம். ஆ செல்வா செல்வா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணுங்க கண்ணா. ம். ஆ இந்த வருஷம் மெட்டீரியல்லாம் பாதி அதாவது அதுலயே ப்ரையாரிட்டைசேஷன் வந்து போன வருஷத்தோடது. ஆமா, இந்த வருஷம் ஸ்டாக் பண்றேன். கரெக்ட் கரெக்ட். பேட் சேல். ஆமா ஆமா ஆமா, அதான் சொல்ல வரேன். ஆமா. சேல் ஆகலைன்னா லாஸ். கரெக்ட். ஆனா ப்ராஃபிட் ஓவர் ஸ்டேட் ஆகிறது நல்லது இல்லல்லடா. அதாவது அந்த அதாவது நான் இந்த வருஷம் ப்ரொடக்ஷன்ல அது யூஸ் பண்ணி சேலா கன்வெர்ட் பண்ணி லாபமா வரும்னு நினைச்சிருந்த ஒரு ரா மெட்டீரியல் அந்த மாதிரி விஷயம் நடக்கவே இல்லைன்னா இந்த இயருக்கு அது ஒரு ஓவர் ஸ்டேட்டிங் தானே ப்ராஃபிட். நான் ப்ராஃபிட்டை ஓவர் ஸ்டேட் பண்றேன் தானே அர்த்தம். கரெக்டா? அதாவது போன வருஷத்தோடது நீ பாருங்க செல்வா, ப்ராஃபிட் எலிமெண்ட் இந்த ஓப்பனிங் இன்வென்ட்ரி ஓகேவா, அது ப்ராஃபிட் எலிமெண்ட் இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி அது ரெண்டும். So profit element contained in the closing inventory is more than the profit element in the opening inventory. இந்த மாதிரி சினாரியோ இருந்ததுன்னா ப்ராஃபிட் வில் பி ஓவர் ஸ்டேட்டட் அண்ட் வைஸ் வெர்சா. இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட க்ளோசிங் இன்வென்டரியோட ப்ராஃபிட் எலிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கிற பட்சத்துல ப்ராஃபிட் எலிமெண்ட் வந்து வில் பி ஓவர் ஸ்டேட்டட்னு சொல்றாங்க. அதாவது profit is realized only on the goods sold. Thus to obtain the actual profit, the main task would be to calculate the profit element contained in the inventories. Profit வந்து is realized on the cost of on the goods sold. Goods sale இருக்கிறதுல profit வரும். To obtain the actual profit, the main stock will be to calculate the profit element contained in the inventories. ஆமா, கையில காமிக்கிற மாதிரி அவ்வளவுதான். அப்போ in order to compute the profit element in closing inventory and to obtain the net realized profit for a period, three columns have to be shown in the ledger for showing the cost, unrealized profit and the transfer price. So இந்த profit element compute பண்ணணும். Not to compute the profit element in the closing inventory and to obtain the net realized profit for a period னா மூணு ஒன்னு காஸ்ட், இன்னொன்னு நான் என்னோட ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாத அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், இன்னொன்னு என்னோட அவுட்புட் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பிரைஸ் காமிச்சிருக்கேன் அது டிரான்ஸ்ஃபர் பிரைஸ். அது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸோட கிரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. See, இப்போ வந்து output of a particular process is conveyed to the subsequent process by incorporating a specific percentage of profit termed as inter-process profit. So, particular process ஓட output வந்து subsequent process convey பண்ணணும்னா sorry, output of a particular process conveyed to the subsequent process by incorporating, அதாவது output of a particular product என்ன, இப்போ 400 யூனிட் நான் வந்து சம்திங் வச்சிருக்கேன், அதை வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு ஆர் ப்ராஃபிட் சென்டருக்கு நான் மூவ் பண்றேன்னா அதுல ஒரு நான் லாபம் பார்க்கறேன்ல, அதுதான் இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ். The fundamental rationale behind this approach to build the next process not at the transfer's cost but at its market selling price. என்னன்னா இப்போ இதோட behind this approach என்னன்னா நான் வந்து ஒரு நிமிஷம்
The fundamental rationale behind this approach is to build the next process not at the transfer's cost, but at its market selling price. This methodology aids in evaluating the profitability of each product. Conversely, it introduces challenges in assessing the value of closing stock and unrealized profit. So, ஃபண்டமெண்டல் ரேஷன் என்னன்னா இது வந்து இன்னொரு ப்ராசஸ் நான் பில் பண்றதுன்றது வந்து என்னோட அதாவது சப்ளை பண்ற காஸ்ட்ல கிடையாது. மார்க்கெட் வந்து இதே ப்ராடக்ட்டை நான் மார்க்கெட்ல எவ்வளோ ரூபாய்க்கு அதை நான் விற்பேனோ அந்த மார்க்கெட் செல்லிங் ப்ரைஸ்ல நான் பில் பண்ணணும். அப்படி பில் பண்ணா மட்டும்தான் டிரான்ஸ்ஃபரருக்கு வந்து அது ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ் சம் வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்னு தோணுது. அது பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா the following illustrations will be helpful to understand how to calculate the inter-process profits. A product passes through 3 processes before it is transferred to finished stock. The following details for January are given as below. Opening 1, 2, 3 finished stock. Stock in process are valued at prime cost and finished stock at the price at which it is received from process 3. Find out the amount of provision to be made to offset the inter-process profits added. See, இதில் என்ன சொல்றான்னா 3 ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஃபினிஷ் ஸ்டாக் ப்ராசஸ் பண்ண முன்னாடி 3 ப்ராசஸ் இருக்கு. டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட் ஃபார் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 4000 4000. இந்த சம் நம்ம போட்டோமா போடலையா? போடல. ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தான். இந்த சம் ஹோம்ஒர்க் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. சிலது பேருக்கு பார்த்தேன். போட்டேன் செல்வா, நான் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் போட்டேன் செல்வா, டைரியில எழுதியிருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஒரு டவுட் இருந்தது. அதுவும் அப்புறம் கிளாரிஃபை பண்ண மாதிரி தான் ஞாபகமா இருக்கு எனக்கு. சரி, இந்த சம் போடுங்க செல்வா, பாருங்க. யாரெல்லாம் போடலையே போடுங்க. டவுட் இருந்தா கேளுங்க என்கிட்ட. ஏன்னா நான் போட்டிருக்கேன் டைரியில கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கேன். பாருங்களேன், போட்டு பாருங்களேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க செல்வாங்கிட்டா. கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கேன், ஆனா ரெட்ல போட்டிருக்கேன். ப்ரொவிஷன்லாம் நான் கால்குலேட் பண்ண ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, எல்லாரும் போடுங்க. இண்டிவிஜுவலா போட்டுட்டு டவுட் இருந்தா சொல்லுங்க, இண்டிவிஜுவலா கிளாரிஃபை பண்ணிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 26 இதுவும் போட்டுட்டேன். இது போட்டேன். So equivalent production, equivalent units are conceptual complete units that serves as a representation of unfinished work, facilitating the allocation of cost between work in progress and finished output. In other words, equivalent units are notional whole units which represents incomplete work and which are used to apportion the cost between work in process and completed output. Equivalent production na enna arthomna, இப்ப எப்படின்னா இப்போ வந்து அக்ஷயா இருக்காங்களா? ஓகே, அக்ஷயா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன்டா, லா டெஸ்ட் கொடுக்குறேன். நீங்க அதுல வந்து பாதி வந்து 40% முடிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்றது ஒரு விதம், 60% முடிக்கல மேம் சொல்றதுன்றது ஒரு விதம். கரெக்டா? இந்த ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்ன்றது என்னன்னா like telling the fact that only
40% work is done. அப்படின்னா என்ன அர்த்தம்? 60% work is not done. அப்பனா whatever completed units are, when I'm going to express it, it's a technique through which incomplete units are expressed as completed units notionally. அது எப்படின்னு சொல்றேன். 3000 units of closing stock, 1000 units of 1000 units or 100% completion stage, and remaining 2000 units are of 50% completion stage. அப்படி இருக்குன்னா இப்போ டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக் எப்படி வேல்யூவேட் பண்ணோம்? மொத்தம் 3000, கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் எவ்வளோ? 1000. அது 100%. அப்பனா இதோட ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் என்ன? 1000 into 100% 1000. அதே இன்புட் 3000ல இன்கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் வந்து என்ன சொல்றோம் நம்ம? 2000 யூனிட்ஸ்ல 50% தான் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ்னு சொல்றோம். 2000ல அப்ப 2000ல 50% என்ன? 1000. அப்போ when I am going to express the output of whether it is completely processed into equivalent production as per the degree of completion, incompleted units as per degree of completion ல equivalent production express பண்றது தான் equivalent production. நல்லா பாத்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிள்ல. ஆமா செல்வா. இப்போ வந்து ஹோம்ஒர்க்கு நம்ம இப்போ நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ நீங்க மேம் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டேன், லால ஒரு ஹோம்ஒர்க், there is a காஸ்டிங்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல ஃபுல் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஹோம்ஒர்க் நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. அப்போ 100% கம்ப்ளீஷன். இதுல காஸ்டிங்ல 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா மேம் அது 50% கம்ப்ளீஷன் மேம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அப்ப 50% கம்ப்ளீஷன்னா என்ன? அந்த காஸ்டிங்ல இருக்க 2 லெசன்ல ஏதோ ஒரு லெசன் முடிச்சிட்டீங்க, ஒரு லெசன் பெண்டிங். இதுதானே அண்டர்ஸ்டாண்டிங்? ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் யூனிட்ஸ் 1, டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் 100%, 1 into 100 100%, 100. காஸ்ட் அக்கவுண்டிங் 2 யூனிட்ஸ் இருக்கு, அதுல 50% கம்ப்ளீட்டட்னா என்ன? ஒரு லெசன் தான் முடிச்சிருக்கேன். அப்பனா நான் முடிச்சத எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதை வந்து கம்ப்ளீட்டடா பெர்சன்டேஜை மட்டும் நான் எடுத்து சொல்றது தான் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அர்த்தம். புரியுதா சொல்லுவா? ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் எவாலுவேஷன் இதெல்லாம் எழுதிக்கோங்களா நோட்ல? இதெல்லாம் நோட்ல எழுதிக்கோங்களா கண்ணா? இப்போவே எழுதிக்கோங்க. ரைட் நோ ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பண்ண போறதுக்கு. சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. எல்லாரும் அந்த சின்ன நோட்ல ஃபார்முலா எழுதிட்டே வரீங்களா? வஷிதா, விஜயலட்சுமி, ஆயிஷா, ஒருவேளை நான் அந்த ஃபார்முலா வந்து அந்த டைம்ல நான் சொல்ல மறந்துட்டாலும் தயவுசெய்து அப்டேட் பண்ணிக்கோங்க. செல்வா, ஸ்ரேயா, அக்ஷயா, வேற யார்? அஸ்வினி இல்ல, அக்ஷயா. சொல்லுங்க செல்லம். அப்படியா? சரி ஓகே, எழுதிருங்க மறக்காம. அந்த சின்ன நோட்ல எழுதிருங்க மறக்காம. வஷிதா இது ஆல்ரெடி நீங்க எழுதிட்டீங்களா கண்ணா? தரவாடா அந்த ஸ்டெப்ஸ்? வஷிதா, அக்ஷயா சூப்பர்ரா.
Sairam. Okay, Vada. Pulama. Thus, for solving the practical problem, three statements are required to be prepared. Statement of equivalent production, statement of cost, and statement of evolution. Right. Ipo, from the following particulars, prepare the following in the books of X Limited. Statement of equivalent production, apportionment of cost. So equivalent production. First one, the opening stock. இப்போ ஒரு மூணு இது ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா? ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் எவாலுவேஷன். இதுல மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிஃபோ மெத்தடு. இந்த சம் வந்து ஓகே, இது ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்புட், பர்டிகுலர்ஸ், அவுட்புட் மூணா பிரிச்சுக்கணும். அது ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனுக்கு டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் மெட்டீரியல், டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் லேபர், டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஓவர்ஹெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் 200 யூனிட்ஸ். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்னா நான் போன வாட்டிலேருந்து இந்த வாட்டி நம்மளுக்கு வந்திருக்கு 2 யூனிட்ஸ், அதையும் ப்ராசஸ்ல போடுறோம். இந்த வாட்டி எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்றோம்? 1050 யூனிட்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ வந்து அவுட்புட் வந்து டிரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ் எவ்வளோ சொல்றாங்க? 1100 யூனிட்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் வந்து 150 யூனிட்ஸ். அப்பனா மொத்த இன்புட் வந்து 1250. ஓகேவா? அவுட்புட் டிரான்ஸ்ஃபர் டு தி நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஒரு ஒரு ப்ராசஸ்க்கா போயிட்டு போயிட்டு வருது வந்து 1100. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 150 யூனிட்ஸ். இப்போ பாருங்க, டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 100%, லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் 40%. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் 200 யூனிட்ஸ். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ஓப்பனிங் ஸ்டாக்கு டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் 100% கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி அது ஓப்பனிங் ஸ்டாக்கோட இதை வந்து போன ப்ராசஸ்ல யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கோட மெட்டீரியல் ஏதாவது இருக்கானா? எதுவுமே கிடையாது, அதனால 0. லேபர் அண்ட் ஓவரேஜ் டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் போன ப்ராசஸோட 40% ஓவர் ஆயிடுது. இப்போ இன்னும் எவ்வளவு பெண்டிங் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? 60%. ஸோ 60%. ஸோ 200 into 60%, 120. மெட்டீரியல் லேபருக்கும் அதே தான், ஓவரேஜ்க்கும் அதே தான். இந்த ஸ்டெப் புரியுறதா எல்லாருக்கும்? நம்ம என்ன பண்றோம்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு இதோட கான்ட்ரிபியூஷன், அதாவது மெட்டீரியல் லேபர் ஓவரேஜ்ல எப்படி இருக்கு, அதுக்கான ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் எவ்வளோ? 1050 யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் 1050. அந்த யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து ஒரு கால்குலேஷன் நீங்க போடுற, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 200 யூனிட், யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் வந்து 1050 யூனிட்ஸ். ஓகே, அப்ப ரெண்டு சேர்ந்து எவ்வளோ? 1250 பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக்.
எவ்வளோ 150 யூனிட்ஸ். அவ்வளோ எவ்வளோ எவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு எடுத்திருக்காங்க ஆக்சுவலா? 1100 யூனிட்ஸ். ஓகேவா? இந்த 1100 யூனிட்ஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க, ஓப்பனிங் ஸ்டாக்கோட 200 யூனிட்டும் இன்க்ளூசிவா இருக்கு யூஸ் பண்ணதுல. ஓகேவா? அப்ப ரிமைனிங் யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க? 900 யூனிட்ஸ். அதனால்தான் இங்க பாத்தீங்களா, யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட்ல வந்து 900 யூனிட்ஸ் கோரா போட்டிருக்கோம், 200 யூனிட்ஸ், 150 யூனிட்ஸ். அப்போ என்னோட 1250 இன்புட்டுக்கு அவுட்புட் வந்து 1250 யூனிட் இங்க வருது. யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்க்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்? டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ரிகார்டிங் த ப்ராசஸ் 100%, இங்க 100%, அப்புறம் 100%. யூனிட்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்றோம்ல, அதனால. க்ளோசிங் ஸ்டாக்குக்கு எவ்வளோ? இங்கே க்ளோசிங் ஸ்டாக் வந்து 150யா? அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க க்ளோசிங் ஸ்டாக்குக்கு? 100% யூஸ் பண்ணியிருக்கான். அதில் லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் 70% யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ 70% போட்டோம்னா 105 105 கிடைக்கும். அப்போ 900 plus 150 1050. இது வந்து காஸ்ட். இது மூணும் காஸ்ட், இது மூணும் காஸ்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க கண்ணா, திருப்பி சொல்றேன். ஆமா, assumption that, அது assumption, realistic assumption that 200 யூனிட்ஸ் நான் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்ற ரியலிஸ்டிக் அசம்ஷன்ல நான் எடுத்துட்டு வரேன் இந்த பிரேக்கப். 150 யூனிட் கொடுத்துருக்கான். நியூவா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுல இருந்து தான் க்ளோசிங் ஸ்டாக் 150 பெண்டிங்கா இருக்கு. எதுக்குன்னா என்ன கொஸ்டின் கேக்குறீங்க புரியல, திருப்பி சொல்லு. அதாவது இது ப்ராசஸ் 2 கண்ணமா, அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் டு நியூ நெக்ஸ்ட் ப்ராசஸ். இது வந்து ப்ராசஸ் 1. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட அவுட்புட் கண்ணா, which is going to be the input for second process. Output of first process, input of second process. ஓகேவா? சொல்லுங்க கண்ணா. இல்ல சொல்லமா, இவங்க 1100க்கு அடுத்த ப்ராசஸ் எடுத்துட்டு போறாங்கல்ல, அவுட்புட் தான் ப்ராசஸ் ஒன்னோட அவுட்புட்டே 1100ன்றாங்க. அப்போ 200 இது என்னன்னா ரியலிஸ்டிக் அசம்ஷன் வேணா இங்க போடுறாங்க. ரியலிஸ்டிக் அசம்ஷன் என்னன்னா, நான் போன வாட்டியிலேருந்து ரா மெட்டீரியல், அதாவது போன மாசம் அரிசிய எண்டில் இருந்த அரிசியை இந்த மாசம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்த மூட்டை 20 மூட்டை இந்த மாசத்துக்கு ஆர்டர் பண்ண அரிசியை யூஸ் பண்றேன்ற அசம்ஷன்ல 200 comprising of this output of 1100 அவுட்புட். ரிமைன் மொத்தம் 1100 அவுட்புட் வந்திருக்கடா. அதுல அந்த ரா மெட்டீரியல் ஆஃப் என்ன 200 உள்ள கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப ரிமைனிங் 900 தானே யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு. கரெக்டாடா அக்ஷயா?
அதான்டா இது இன்புட் கண்ணா. இந்த இன்புட்ல இருந்து நம்மளுக்கு அவுட்புட் இது ரெண்டும் வருது. க்ளோசிங் ஸ்டாக் இது. இந்த அவுட்புட் இதுல தான் வருதுன்றது என்ன அர்த்தம்? This I'm taking directly the 1100 the 200 I'm taking directly from the opening stock of the previous year and it is fully for that month. And புதுசா எடுத்ததுல 1050ல 900 தான் எடுக்கிற, 150 க்ளோசிங் ஸ்டாக்கா மிஞ்சிடுதுன்ற அந்த அப்ரோச்ல இந்த சம நம்ம பார்க்கணும். அப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சூப்பர் கண்மா, இது போட்டதுக்கு அப்புறம் இப்ப இதெல்லாம் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் இல்லையா, யூனிட்ஸ் இதெல்லாமே யூனிட்ஸ். யூனிட்ஸ் ஸோ 1050 1125 1125 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கு வந்து இங்க சொல்ற காஸ்ட் எவ்வளோ? 3150 450. ஸோ இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? this divided by this. இவ்வளோன்னா this divided by this. இவ்வளோக்குன்னா இவ்வளோ. ஸோ டோட்டல் காஸ்ட் 9900 பர் யூனிட்டுக்கு 9 ரூபா. இது ஸ்டெப் 2. இப்போ அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் எப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு எவ்வளோ, யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்டுக்கு எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக்குக்கு எவ்வளோ, அந்த மாதிரி ஈக்குவலண்டா பண்ண போறோம் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட். எப்படி? ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு இங்க எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு 120 120 இல்லையா, அது அப்படியே இங்க எழுதணும் வேண்டியதான். அதே மாதிரி யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு 900 900 900 900. க்ளோசிங் ஸ்டாக்கு 150 105 105 யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒரு யூனிட்டுக்கு மெட்டீரியல் வந்து 3 ரூபாய், லேபர் 4 ரூபாய். ஸோ 120 into 4 480, 120 into 2 240 இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9000 into 3 எல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறத ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய்னா 900 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி 3 4 2 மெட்டீரியல் லேபர் போட்டோம்னா இதுக்கு 720 8100 1080 கிடைக்கும். அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 9900. இப்போ ப்ராசஸ் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவல், ஓப்பனிங் காஸ்ட் 200 into 4 யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் 1050. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அந்த 3 சம்பளம் கொடுத்துருக்காங்கல்ல அது, அதுக்கப்புறம் பை நார்மல் லாஸ், பை அப்நார்மல் லாஸ், அவுட்புட் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் பி தான் 1100 கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ தான் வந்து 150க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1080. ஸோ இது வந்து பேலன்சிங் ஃபிகர். அதாவது இது எப்படி வரும்னு சொல்றேன் பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 200 4 800, யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் வந்து 1050. அப்நார்மல் லாஸ் எதுவுமே இல்லை, இதை delete பண்ணிடலாம். யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் 1050 கண்ணா, 1100 வந்து அவுட்புட் இங்க வரும், அது இங்க வரும், இதோட அவுட்புட்ல. ஸோ யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் இதுவா, மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எவ்வளோ கொடுத்து சொல்லியிருக்கான் சம்ல 3150 4500 2250. ஸோ 150 போச்சுன்னா பேலன்சிங் ஃபிகர் வந்து 800. ஸோ 10700 minus 1080, அப்புறம் 1250 minus 150 வந்து 1100. அவ்வளவுதான். புரிஞ்சுதா அந்த சம்ம? ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் 3 ஸ்டெப். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்,